நீங்க உங்க கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கீங்கன்னு ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு பீக்கர்ல ஐஸ் கோல்டு கண்டிஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண ஒரு தெளிவான கலர்லெஸ் சொல்யூஷன் இருக்கு. ஆனா நீங்க அத பெஞ்ச்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த சொல்யூஷன்ல இருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இது என்னன்னு யோசிச்சுட்டே அத கொஞ்சம் சூடு பண்ணா, ஐயோ நிறைய நிறைய பபிள்ஸ் வேகமா மேல வருது. அங்க என்னதான் நடக்குது? பெர்ஃபெக்ட் ஓப்பனிங். இந்த கேள்விதான் அந்த டாபிக்கோட ஹார்ட். ஆமா. சோ இந்த கேள்விக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். யூனிட் 9 அமீன்ஸ்ல டயசோனியம் சால்ட்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் பத்தி. கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டயசோனியம் சால்ட்ஸ் ஏன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு, அதே நேரத்துல ஏன் அந்த அளவுக்கு டெம்பரமெண்டலா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் தான் ஆதாரம். ஒரு டூலை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. சரி, இதை ஒவ்வொன்னா பார்ப்போம். ஓகே, முதல்ல என்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியுற மாதிரி சிம்பிளஸ்டா சொல்லுங்க. ஒரு டயசோனியம் சால்ட்னா என்ன, அது ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுது? சிம்பிளஸ்டா சொல்லணும்னா, ஒரு டயோசோனியம் சால்ட்டை நல்லா இறுக்கி கம்ப்ரஸ் பண்ணி வச்ச ஒரு காயில்டு ஸ்ப்ரிங் மாதிரி நினைச்சுக்கோங்க. காயில்ட் ஸ்ப்ரிங். ஓகே. அது எப்ப வெளியே துள்ளலான்னு காத்துட்டு இருக்கும். கோல்ட் டெம்பரேச்சர்ல நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை அமுக்கி பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி. ம். கொஞ்சம் ஹீட்டு, லைட்டு, இல்லனா சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் சர்றன்னு அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகி வெளியே துள்ளும். இங்க அந்த துள்ளல் தான் டீகம்போசிஷன். ஓகே, அந்த அனாலஜி நல்லா இருக்கு. ஆனா மாலிகுலர் லெவல்ல வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? அந்த ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ண வைக்கிற ஃபோர்ஸ் என்ன? நல்ல கேள்வி. மாலிகுலர் லெவல்ல டைசோனியம் சால்ட்டோட ஃபார்முலா Ar(N2+X-). இங்க Rங்கிறது ஒரு பென்சீன் ரிங். ஆனா நம்ம ஹீரோ இங்க அந்த N2+ குரூப் தான். N2+. ஓகே. அந்த N2+ பாண்ட் ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள், ஒரு வீக்கான பாண்ட். இந்த N2+ குரூப்பை கெமிஸ்ட்ரியில ஒரு சூப்பர் லீவிங் குரூப்னு சொல்லுவோம். வெயிட், லீவிங் குரூப்னா என்ன? பேரை வச்சு கெஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அது ஒரு ரியாக்ஷன்ல இருந்து லீவ் பண்ணி போயிடுமா? எக்ஸாக்ட்லி, பெர்ஃபெக்ட் அனாலஜி. ஒரு பார்ட்டிக்கு வர சில பேர் எப்படா கிளம்பலாம்னு பாப்பாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஒரு மாலிகுலை விட்டுட்டு கிளம்பி போக ரொம்ப ரெடியா இருக்கிற ஒரு பீஸ் தான் லிவிங் குரூப். இந்த N2+ குரூப்புக்கு அந்த மாதிரி வெளியே போறதுக்கு ரொம்ப அவசரம். ஏன் தெரியுமா? ஏன்? பிகாஸ் அது வெளியே போன உடனே அது நைட்ரஜன் கேஸ், யானி N2-ஆ மாறிடும். N2 கேஸ், அதாவது நம்ம காத்துல 78% இருக்கே, ஆமா. அது எக்ஸ்ட்ராடினரியா ஸ்டேபிள் ஒரு மாலிக்யூல். ஸோ அந்த டயோசோனியம் சால்ட் எப்பவுமே ஒரு ஹை எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும். அந்த N2 கேஸை ரிலீஸ் பண்ணி ஒரு லோ எனர்ஜி ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போக துடிச்சிட்டே இருக்கும். ஓ, இப்ப நல்லா கனெக்ட் ஆகுது. சோ அந்த ஹை எனர்ஜி டு லோ எனர்ஜி ஷிஃப்ட் தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். கரெக்ட். இதுதான் அந்த காயில்டு ஸ்ப்ரிங் எஃபெக்ட். சூப்பர்ப். அப்போ எக்ஸாம்ல கேட்டா எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஆங்கர் டெஃபினிஷன் ஒன்னு கொடுங்க. கண்டிப்பா. இதை நோட் பண்ணிக்கோங்க. டயோசோனியம் சால்ட்ஸ் Rn2+X- are ionic, thermally unstable compounds that are soluble in polar solvents. They decompose on heating or standing, releasing nitrogen gas and generating reactive intermediates. ஓகே, இந்த டெஃபினிஷன்ல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா. அதுல அயானிக் அண்ட் சால்ட்டும் வருது. நாம சாப்பிட்ற உப்பு NaCl அதுவும் ஒரு அயானிக் சால்ட் தான். அப்போ இதையும் டேபிள் சால்ட் மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கலாமா? இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நீங்க கேட்ட கேள்வி ஒரு பெர்ஃபெக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரிகர். அப்படியா? ஆமா, நீங்க நினைக்கிறது ஒரு விதத்துல கரெக்ட் தான். பியூர் ஃபார்ம்ல டயசோனியம் சால்ட்ஸ் கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் தான். ஆனா அதை யாரும், ஐ ரிப்பீட், யாருமே அந்த மாதிரி ட்ரையா வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி? அதுல என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல, பெரிய ப்ராப்ளம். அந்த ட்ரை சாலிட் இன்னும் அன்ஸ்டேபிள். அது ஷாக் ஆர் ஃப்ரிக்ஷன்னால கூட வெடிச்சிடும், யானி எக்ஸ்ப்ளோட் ஆக வாய்ப்பு இருக்கு. வாவ், ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் அதை எப்பவுமே யூஸ் பண்றப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷா ஐஸ் கோல்ட் வாட்டர்ல ஒரு சொல்யூஷனா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓ, சோ அந்த வாட்டர்ல டிசால்வ் பண்றது அத கொஞ்சம் டேம் பண்ற மாதிரியா? எக்ஸாக்ட்லி. அந்த மாலிக்யூல்ஸை ஒன்னோட ஒன்னு டைரக்டா இன்டராக்ட் பண்ண விடாம தடுத்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறோம். சேஃப்டிக்கும் அதுதான். காட் இட். சோ சால்ட்னு பேர் இருந்தாலும் இது டேபிள் சால்ட்டுக்கு நேர் எதிர். ஓகே, இந்த இன்ஸ்டபிலிட்டியை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வேற ஏதாவது அனாலஜி இருக்கா? ஓ, கண்டிப்பா இருக்கு. இதை லைஃப் லாங் மறக்காம வச்சுக்க ஒரு பவர் பேக்ட் அனாலஜி இருக்கு. ஒரு டயசோனியம் சால்ட்டை
பின்ன புல் பண்ண ஒரு கிரனேட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கிரெனேட்? அது கொஞ்சம் ஓவர் டிராமாட்டிக்கா இல்லையா? நம்ம லேப்ல பாக்குறது வெடிக்குமா என்ன? நல்ல கேள்வி. நான் உங்ககிட்ட போய் லேப்ல பாம் வெடிக்கும்னா பயம் காட்டல. ஆனா அந்த சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்மால் ஸ்கேல் லேப் ப்ரிப்பரேஷன்ல அது எக்ஸ்ப்ளோட் ஆகாது. ஆனா டீகம்போஸ் ஆகும். ஓகே. கிரெனேட் அனாலஜி ஏன் பெர்ஃபெக்ட்னா, பின்ன புல் பண்ண கிரெனேடை நீங்க கையில வச்சிருக்கலாம். ஆனா அது எந்த நேரத்துல வேணும்னாலும் வெடிக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ற ஒரே விஷயம் அந்த லீவரை அழுத்தி பிடிச்சுக்கிறது தான். இங்க அந்த லீவர் தான் நம்ம ஐஸ் பாத். 0 to 5 டிகிரி செல்சியஸ். நீங்க ஐஸ் பாத்லேருந்து எடுத்த உடனே நீங்க அந்த லீவரை ரிலீஸ் பண்ற மாதிரி டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஹீட் பண்ணா? அதையே நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா அது அந்த கிரெனேடை தூக்கி எரியுற மாதிரி டீகம்போசிஷன் ரொம்ப வேகமா நடக்கும். வாவ், இப்போ அந்த டேஞ்சரோட இன்டென்சிட்டி புரியுது. பிராக்டிக்கலா யோசிச்சா அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் காஃபி பிரேக் எடுத்துட்டு வரலான்னு போனா என்ன ஆகும்? என்னோட ரியாக்ஷன் வேஸ்ட் ஆயிடுமா? நல்ல பிராக்டிக்கலான கேள்வி. இம்மீடியட்லி யூஸ் பண்ணணும்னா அதுதான் அர்த்தம். ஒரு 5-10 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே உங்க டைசோனியம் சால்ட்டோட ஒரு பெரிய பாகம் டீகம்போஸ் ஆகி நைட்ரஜன் கேஸை வெளியே போயிடும். ஓ நோ. உங்க ஃபைனல் ப்ராடக்டோட ஈல்டு ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ காஃபி பிரேக் டைம் இல்ல. ப்ரிப்பேர் பண்ணுங்க, உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. காட் இட். பிராக்டிக்கல் அட்வைஸ். இப்போ இதை என் மனசுல ஒரு படமா பாத்தியா வைக்கணும். ஒரு மென்டல் மூவி மாதிரி சொல்லுங்க பாப்போம். பர்ஃபெக்ட். இப்போ உங்க கண்ணை மூடிக்கோங்க. உங்க முன்னாடி 3 பீக்கர்ஸ் இருக்கு. 3லையுமே நம்ம டயாசோனியம் சால்ட் சொல்யூஷன் இருக்கு. ஓகே. பீக்கர் 1 இது ஒரு பெரிய ஐஸ் பாத்துக்குள்ள வச்சிருக்கோம். டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ் ரொம்ப ஸ்லோவா, ஆல்மோஸ்ட் அசஞ்சாதமா இருக்கு. காமா இருக்கு. ஆமா, சொல்யூஷன் தெளிவா காமா இருக்கு. பபிள்ஸே இல்ல. ஸ்டேபிள். இதுதான் நம்ம ஐடியல் கண்டிஷன். ரைட். இப்போ பீக்கர் 2 இது ரூம் டெம்பரேச்சர்ல பெஞ்ச் மேல இருக்கு. 25 டிகிரி செல்சியஸ். உள்ள இருக்கிற மாலிகுல்ஸ்க்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருக்கு. சோ அவை கொஞ்சம் வேகமா வைப்ரேட் ஆகுது. ஓகே. அங்கே இங்க சில சின்ன சின்ன N2 கேஸ் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி மெதுவா மேல வருது. ஸ்லோ டீகம்போசிஷன் நடந்துட்டு இருக்கு. ஐ கேன் பிக்சர் தட். ஃபைனலி பீக்கர் 3 இதை ஒரு பன்சன் பர்னர் வச்சு நல்லா ஹீட் பண்றோம். டெம்பரேச்சர் 50 டிகிரிக்கும் மேல. மாலிகுல்ஸ்க்கு நிறைய எனர்ஜி கிடைச்சு ரொம்ப வேகமா வைப்ரேட் ஆகுது. அப்போ பபிள்ஸ். அதனால நிறைய N2 கேஸ் பபிள்ஸ் பொட்டு பொட்டுன்னு வெளியே வருது. சொல்யூஷன் கலங்க தான் மாறுது. ஃபாஸ்ட் வயலண்ட் டீகாம்போசிஷன். சூப்பர். இந்த மென்டல் பிக்சர் டெம்பரேச்சரோட ரோல கிறிஸ்டல் கிளியரா காட்டுது. ஜாஸ்தி டெம்பரேச்சர், ஜாஸ்தி வைப்ரேஷன், வேகமான டீகாம்போசிஷன். கரெக்ட். உண்மையாவே இத லேப்ல பார்க்க முடியுமா? ஒரு அப்சர்வபிள் ஃபினாமினா மாதிரி? அப்சல்யூட்லி. நீங்க ஆனலினை யூஸ் பண்ணி ஒரு டயசோனியம் சால்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஐஸ் கோல்ட் சொல்யூஷன் கிளியரா இருக்கும். ஆனா அந்த பீக்கரை கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலே சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுதான் அந்த தெர்மல் இன்ஸ்டபிலிட்டியோட டைரக்ட் ப்ரூஃப். இது லேப்ல. ரியல் வேர்ல்ட்ல டெக்னாலஜில இது எப்படி யூஸ் ஆகுது? இங்கதான் இதோட பிகர் பிக்சர் வருது. ஆசோ டைஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ற நிறைய கலர்ஃபுல் க்ளோத்ஸ்ல இருக்கிற டைஸ். ஆமா ஆமா. ஆசோ டைஸை இண்டஸ்ட்ரியில ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டைசோனியம் சால்ட் தான் கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல். அவங்க பெரிய பெரிய வேட்ஸ்ல ரியாக்ஷன் பண்ணும்போது டெம்பரேச்சரை எப்பவுமே 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ, இண்டஸ்ட்ரியிலயும் அதே ரூல் தான். அதே ரூல் தான். அடுத்த கெமிக்கல் யானி அந்த கப்ளிங் ரியேஜென்ட்டை ரொம்ப மெதுவா டிராப் பை டிராப்பா ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணலனா டைசோனியம் சால்ட் டீகம்போஸ் ஆயிடும். கரெக்ட். அந்த ரியாஜென்ட் கூட ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே டீகம்போஸ் ஆகி N2 கேஸை வெளியே போயிடும். உங்க ஃபைனல் ப்ராடக்ட் அந்த பிரைட் ஆரஞ்ச் ஆர் ரெட் டை ஒரு மாதிரி மர்க்கி பிரவுன் கலர்ல வந்து நிற்கும். ஸோ நல்ல ஈல்டு வேணும்னா இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்றது அவசியம். அப்போ இது குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். என்னோட காலேஜ் பிராக்டிகல்ஸ்ல எனக்கே நடந்திருக்கு. நானும் என்னோட லேப் பார்ட்னரும் ஒரு அசோ டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். எங்க ஐஸ் பேத் சரியா கோல்டா இல்ல. ஓ. எங்க தெளிவான சொல்யூஷன் மெதுவா பபிள் ஆக ஆரம்பிச்சது. எங்களுக்கு வர வேண்டிய பிரைட் ஆரஞ்சு டை ஃபைனலா ஒரு மாதிரி கலங்கலான பிரவுன் கலர்ல வந்தது. ஐயா. எங்க ப்ரொஃபசர் பீக்கரை பார்த்துட்டு சொன்னாரு, லுக்ஸ் லைக் யுவர் டயசோனியம் சால்ட் டிசைடட் டு லீவ் த பார்ட்டி பிஃபோர் த கெஸ்ட் ஆஃப் ஆனர் அரைவ்ட். அன்னைக்கு சிரிச்சோம், ஆனா அந்த லெசன் லைஃப் லாங் மறக்கல. கிரேட் ஸ்டோரி. அனுபவம் தான் பெஸ்ட் டீச்சர். சரி, இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நான் இதை படிக்கும்போது என்ன மாதிரி நான் நெகோஷியபிள் டேக்அவேஸை நான் நோட் பண்ணணும்? தி அப்சல்யூட் எக்ஸாம் சேஃப் கிளாரிட்டி லைன்ஸ். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சொல்லுங்க. Diazonium salts are ionic compounds and are soluble in polar solvents.
லைக் வாட்டர். இது முக்கியம், பிகாஸ் இதனால தான் இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம aqueous மீடியம்ல செய்றோம். Got it. Ionic, so dissolves in water. Second point. Diazonium salts are thermally unstable and decompose by losing nitrogen gas, N2. இத மறக்கவே கூடாது. அதனால தான் அந்த கோல்ட் கண்டிஷன்ஸ், அதாவது 0 to 5 degree Celsius ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். Right. Unstable, so needs cold temperature. Third and most practical point. Diazonium salts cannot be stored for long periods. They must be prepared fresh and used immediately. இது practicalsலயும் தியரி எக்ஸாம்ஸ்லயும் எழுத வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். In situ preparation அனு சொல்லுவோம். டிலே பண்ணா ப்ராடக்ட் வராது. சிம்பிள். Okay. Fresh and immediate use. Finally, இந்த instabilityக்கும் அதோட யூஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? இதுதான் இந்த டாபிக்கோட சோல். The thermal instability of diazonium salts is directly related to their reactivity. ஒரு காம்பவுண்ட் எவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கோ அவ்வளவு ரியாக்டிவா இருக்கும். அந்த அன்ஸ்டேபிலிட்டி ஒரு குறை இல்ல, அதுதான் அதோட பெரிய ஸ்ட்ரென்த். அதனால தான் அது ஒரு யூஸ்ஃபுல் இன்டர்மீடியட்டா இருக்கு. Perfect. Okay, let me try to summarize this. நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஷூர். டயசோனியம் சால்ட்ங்கிறது பார்க்க சால்ட் மாதிரி தண்ணில கரையும், ஆனா அது ஒரு பின்னப்புல் பண்ண கிரனேட் மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிள். கரெக்டா? பெர்ஃபெக்ட். கோ ஆன். அந்த இன்ஸ்டேபிலிட்டினால அதை கொஞ்சம் ஹீட் பண்ணாலே அதுலேருந்து நைட்ரஜன் கேஸ் யானி N2 பபிள்ஸா வெளியே வரும். இதுக்கு பேரு தெர்மல் டீகம்போசிஷன். எக்ஸலென்ட். அதனால அதை எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐஸ் பாத் மாதிரி கோல்ட் கண்டிஷன்ஸ்ல 0 to 5 டிகிரி செல்சியஸ்ல வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணதுமே உடனே யூஸ் பண்ணணும். ஷெல்ஃப்ல வைக்கிறத பத்தி யோசிக்க கூட கூடாது. ஸ்பாட் ஆன். எக்ஸாம்க்கு நினைவு வச்சுக்க வேண்டியது அயோனிக், soluble in water but thermally unstable. Cold temperature is your friend, delay is your enemy. அவ்வளோதான். சூப்பரா புரிஞ்சுது. So, here's a final thought for you, our listener, to explore. நம்ம இப்ப பார்த்ததுல டயசோனியம் சால்ட்டோட இன்ஸ்டெபிலிட்டி ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சாலும் அந்த இன்ஸ்டெபிலிட்டி தான் அது ஒரு பவர்ஃபுல் சிந்தட்டிக் டூலா மாத்துதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. என்னோட கேள்வி என்னன்னா, கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி வேற எந்த அன்ஸ்டேபிள் மாலிக்யூல்ஸை நம்ம இதே மாதிரி பவர்ஃபுல் டூல்ஸா யூஸ் பண்றோம்? கிரிக்னாட் ரேஜன்ஸ் ஆர் கார்பீன்ஸ் மாதிரி வேற எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி அன்ஸ்டேபிள் மாலிக்யூல்ஸோட ரியாக்டிவிட்டியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? திங்க் அபவுட் இட்.